எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் ஒரு மீன் பொழிச்சது செய்ய போகிறோங்க. இது வந்து கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷு. சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம மீனை வந்து நல்லா வாழை இலையெல்லாம் மசாலாவோடலாம் சேர்த்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். அந்த வாழை இலை ஃப்ளேவர்லாம் இறங்கி ரொம்பவே அருமையான ஒரு டிஷ்ஷு. இப்போ நம்ம அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நாங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கேரளா ஸ்பெஷல் மீன் பொழிச்சது செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மீனை வந்து மசாலாலாம் தடவி மேரினேட் பண்ண வச்சிடலாம். நான் இன்றைக்கி இதே மாதிரி நல்லா கட்டியாக நிறைய ஃப்ளஷ் இருக்கிற மீன் பார்த்து எடுத்திருக்கேன். நம்ம கறி மீனில் தான் யூஸ்வலாக செஞ்சால் சூப்பராக இருக்கும், ஆனால் இதே மாதிரி மீனில் கூட செய்யலாம். இப்போ இந்த மீனை இதே மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி மேலே நல்லா வரைஞ்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் மசாலா உள்ளே போகும். இப்போ இதை நம்ம மசாலாலாம் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக இதே மாதிரி ஒரு பிளேட்டில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு அதிலே வந்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு, அப்புறம் கொஞ்சம் புளிப்புக்காக நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வினிகர் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வினிகர் அதையும் சேர்த்து இந்த மசாலா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மீனில் வந்து நல்லா எல்லாம் தடவி வச்சிடலாம். மசாலா வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மீனில் தடவிக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா வந்து எல்லா இடத்துலையும் நல்லா பிடிக்கும், இல்லைனா வந்து அங்கங்கேயா இருக்கும். இது எல்லாத்தையும் கை வச்சு இப்போ நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து நம்ம மீனில் இதை நல்லா தடவிடலாம். நிறைய மசாலாலாம் வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம இனி மசாலா செஞ்சு தான் இந்த மீன் மேலே எல்லாம் வைக்க போகிறோம். இப்போ மீன் எடுத்து மீனுக்கு 2 சைட்லேயும் நல்லா இதே மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அந்த மீனோட எல்லா பகுதியிலையும் போகணும், மீனுக்கு உள்ளே எல்லாமே நல்லா தேய்ச்சிருங்க மசாலாவை. நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும், அது இருந்தால் அதே போட்டுக்கோங்க, அது காரம் கம்மியாக இருக்கும். இப்போ மசாலாலாம் இதே மாதிரி 2 சைடில் நல்லா தடவியாச்சு. இது இனி ஒரு 1 ஹவர் இப்படியே நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இந்த மீன் ஊறுற டைமில் வந்து நம்ம இந்த மீன் பொழிச்சது செய்யறதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் வதக்கிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுதேன். நம்ம கேரளா டிஷ்ஷெல்லாம் செய்யும்போது தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும், நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். கொஞ்சோண்டு கடுகு, கறிவேப்பிலை, ஃப்ரெஷ் கறிவேப்பிலை போட்டுட்டு இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் அது சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயம் தான் ஒரு 2 பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்குனது அது இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுருங்க மேலே, போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இதோட கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆகி இது வந்து அப்படி சாஃப்டாக வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் அந்த ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. ஆனால் அந்த கொஞ்சம் வேலை ஜாஸ்தி, நம்ம அதை க்ளீன் பண்ணணும், இது பண்ணணும். எங்களுக்கு சின்ன வெங்காயம் எனக்கு இன்றைக்கி கிடைக்கல, அதனால் நான் பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் ஒரு நெக்ஸ்ட் கலருக்கு வரணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வந்து நிறைய மசாலாலாம் நம்ம சேர்க்கலை, கொஞ்சம் மசாலா தான் சேர்க்க போகிறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த வெங்காயத்தில் கிடந்து வதங்கி அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நம்ம கறிவேப்பிலை எவ்வளோத்துக்கு சேர்த்துக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் வந்து 1 டீஸ்பூன், எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு பச்சை மிளகா வந்து ஒரு 2 பச்சை மிளகா இப்படி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் நிறைய வேணும்னா நீங்கள் ஒரு 3 பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போட்டு அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டு நான் இப்போது கொஞ்சோண்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஃப்ரெஷ் கறிவேப்பிலை. இன்னும் நம்ம நெக்ஸ்ட் இதில் என்ன சேர்க்க போகிறோன்னா தக்காளி வந்து நான் இன்றைக்கி ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி அதில் போட போகிறேன்.
இனி இந்த தக்காளி மசாலா எல்லாமே நல்லா வதங்கி சாஃப்டாகி வரணும் இந்த மசாலா. அது வரைக்கும் நல்லா வதக்கி இந்த தக்காளியெலாம் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த மசாலாவுக்கு கொஞ்சோண்டு புளிப்பு எக்ஸ்ட்ரா கொடுக்கறதுக்காக வினிகர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ நம்ம மசாலாலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வேலை முடிஞ்சதுங்க. இனி மீன் ஃப்ரை பண்ணணும். இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதை வந்து வேக வச்சு எடுக்கணும். அவ்வளோதான். மசாலாலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நம்மளோட மீன் பொள்ளிச்சது மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலாவை இப்போ நம்ம ஒரு வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நான் இன்றைக்கி இந்த பேன்லேயே தான் வந்து மீனை ஃப்ரை பண்ண போகிறேன். பேன் கழுவெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்போ இந்த மசாலாவை மாற்றி வச்சிடலாம். மசாலா மாற்றி வச்சுட்டு தேங்காய் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. மீன் ஃப்ரை பண்ணதுக்கு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டால் போதும். நிறைய எண்ணெயெல்லாம் விட வேண்டாம். கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு மீனை நம்ம ரொம்ப வேக வச்செல்லாம் எடுக்க வேண்டாம். அந்த 2 சைடும் நம்ம மசாலா தேய்ச்சிருக்கிறது வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் அந்த மீனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம மீன் அதில் போட்டுடலாங்க. 1/2 மணி நேரம் நல்லா மசாலாவில் ஊறியாச்சு மீன். இப்போ ஒரு சைடு நல்லா வேகட்டும். அது மேலே வேணால் லைட்டாக எண்ணெய் ஊற்றி விட்டுருங்க. பெரிய மீனானதுனால எல்லா சைட்லேயும் எண்ணெய் வந்து இதாகாது. கொஞ்சம் அது மேலே லைட்டாக 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விட்டுடலாம். இப்போ இந்த மீன் வந்து ஒரு சைடு வெந்துடுச்சுங்க. நம்ம திருப்பி போடலாம். பெரிய மீனானதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திருப்பி போடுறதுக்கு. அவ்வளோதான். இதே மாதிரி அந்த சைடுலேயும் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் மீனை நல்லா குக் பண்ணிடலாம். மீன் வந்து இப்போ பாதி தான் வேகும். நம்ம அந்த மசாலாக்குள்ளே வச்சு தான் மீதி வேக வச்சு எடுக்கணும். இப்போ 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துடலாம் மீனை. நீங்கள் எப்போவுமே நல்ல பெரிய மீனாக எடுத்துக்கோங்க. ஃப்ளஷ் நிறைய இருக்கிற மீன் அதான் சூப்பராக இருக்கும் இதுக்கு. இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு நம்ம இலை போட்டு மசாலாலாம் வச்சு மீனை வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கும் இந்த தவாவே தான் யூஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வாழை இலை எடுத்து அதில் மீனை பேக் பண்ணலாம். நமக்கு கேஸ் ஸ்டவ் இருந்ததுன்னா அந்த வாழை இலை வந்து லைட்டாக நம்ம வாட்டி எடுத்துக்கலாம். இந்த இலையில் இது தீயில வச்சு நான் மசாலா செஞ்சு வச்ச மசாலா கீழே ஒரு பேஸ் லைட்டாக அப்படி போட்டுருங்க. நல்லா விரித்து வச்சுட்டு அதிலே கொஞ்சோண்டு கறிவேப்பிலை கொஞ்சம் 2 கறிவேப்பிலை அப்படியே போட்டுட்டு அது மேலே மீனை வச்சிடலாம். இலை வந்து எனக்கு இன்றைக்கி இவ்வளோ இலை தான் இங்கே கிடச்சிது. இங்கே இலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஊரில் நிறைய இலை கிடைக்கும். நம்ம தாராளமே வச்சு மீன் நல்லா பேக் பண்ணலாம். மீன் நடுவில் வச்சுட்டு இது மீன் மேலேயும் மசாலா வைக்கணும். நான் தவாவில் எடுத்து வச்சுட்டு மசாலா மீன் மேலேயும் வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணிட போகிறேன். ஒரு கயர் வச்சு சின்னதாக நூல் ஏதாச்சும் வச்சு இதே மாதிரி கெட்டிக்கோங்க மீனை. இப்போ நான் இந்த சின்ன இலையானதுனால 2 சைடும் ஓப்பனாக இருக்குது. மசாலா கொஞ்சம் லைட்டாக வெளியில் வரும். ஆனால் நம்ம அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே மீனில் இறங்கும். நம்ம இதில் வேக வச்சு எடுக்கிறதுனால இப்போ தவா சூடாயிடுச்சு. மீன் வச்சிடலாம். மிதமான சூட்டில் வச்சு இது தவா மூடி போட்டுருங்க. 20 நிமிஷம் ஒரு சைடு, அப்புறம் 20 நிமிஷம் மற்ற சைடு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். பார்த்தீங்களா, மசாலா எனக்கு கொஞ்சம் வெளியில் வந்துட்டு லைட்டாக. இப்போ நம்ம இந்த மீனை அப்படியே திருப்பி போட்டுடலாங்க. பார்த்து திருப்பி போடுங்க. இலையெல்லாம் வந்து நல்லா குக்காகி அந்த இலையோட ஃப்ளேவர் வந்து மீனில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம எப்போது மீன் நார்மலாக வறுத்து அப்படிலாம் தான் சாப்பிடுவோம். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கேரளா ஸ்பெஷல் மீன் பொள்ளிச்சது. கறிமீனில் செஞ்சால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே கறிமீன் கிடைக்காதனால நம்ம இங்கே கிடைக்கிறது வந்து நார்மல் மீன்லேயே பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அந்த புளிப்பு அந்த காரம் எல்லாமே சேர்ந்து ரொம்பவே அருமையான ஒரு டிஷ்ஷு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கறிமீன் பொள்ளிச்சது. இப்போ நான் ஒரு சைடு நல்லா குக் ஆகிடுச்சு. மறு சைடு திருப்பி போட்டு அதே மாதிரி மூடி வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். கறிமீன் பொள்ளிச்சது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
இப்போ நம்ம அதை அப்படியே எடுத்து அந்த இலை ஓப்பன் பண்ணி மசாலாவோட எல்லாம் சேர்த்து அந்த மீனை சூப்பராக சாப்பிட போகிறோம். நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் கரிமீன் பொள்ளிச்சது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, மசாலாலாம் அப்படியே ரோஸ்ட் ஆகி மீனில் அப்படியே ஒட்டி இருக்கு. அது அந்த மீனோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.